ஓகே. குமரவேலோட பிளான் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ குமரவேல் வந்து அரசிய கடத்திட்டாரு. கடத்திட்டு ஒரு பிளேஸில் வச்சு சேர்ல போட்டு அரசிய கட்டிடுறாரு. ஓகேங்களா? அப்புறம் அரசி வந்து அழுதுகிட்டே புலம்புறாங்க. உன்னை நம்பினதை விட நான் வேறு என்ன தப்பு பண்ணேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது குமரவேல் மாசா வில்லத்தனமாக ஒரு டைலாக் சொல்லுவார். நீ என்ன நம்பினியா? ஆஹா, நான் தான் உன்னை நம்ப வச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கையில் தாலியை வச்சுட்டு பயமுறுத்துவார். அரசு எல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு தாலியெல்லாம் கட்ட மாட்டேன், என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது, உன்னை தேடி பொண்ணு எங்கே அப்படின்னு எல்லாரும் அலையணும், அப்போ நான் வந்து உன்னை கல்யாண மண்டபத்தை கூட்டின்னு போயிட்டு நான் சொல்லுவேன், இவன் நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா அப்படி சொல்லுவாங்க. எல்லோரும் எப்படி நான் என்ன நினச்சிக்கிறாங்களோ நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து அவன் போட்டிருக்கான். ஸோ எனக்கு என்னன்னா, இவர் வந்து பிளானை எப்படி சொல்லிட்டாரு. ஸோ சொன்னால் இது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ வேறு ஏதாச்சும் தான் நடக்கணும். இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அண்ணனுங்க அரசியை கண்டுபிடிச்சிடுறாங்களா இல்லை எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா பேசிக்காகவே அப்படி தானே, ஒரு சீரியலில் ஏதாச்சும் பிளானை முன்னாடியே சொல்லிடுறாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. சொல்லாமல் அந்த மியூசிக் மட்டும் போடுவாங்கல்ல, அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நினச்சின்னுக்கிறேன். லெட்ஸ் சீ, பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம அரசி கல்யாணம் நடக்குதா நடக்கலையான்னு தெரில, பார்ப்போம். ஸோ அரசியை வந்து கடத்திட்டாங்க, அதை மட்டும் கன்ஃபார்ம் ப்ரோமோவில் பார்த்தேன். ஓகே, பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.